நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். கோவாவில் பேசியிருக்க பிரதமர் மோடி, எனது உயிருக்கு கருப்பு பணத்தை உற்பத்தி செய்கிறவர்கள், கருப்பு பணத்தை ஒழித்து வைத்திருக்கிறவர்களால் ஆபத்து, இன்னும் 50 நாட்கள் மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஊழலற்ற இந்தியாவை, கருப்பு பணம் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான முதல்கட்ட நடவடிக்கை துவங்கி இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். பிரதமருடைய இந்த உணர்ச்சிகரமான பேச்சு உண்மையில் யாருக்கானது, யாருக்காக அவர் எதிரிகள் என குறிப்பிடுகிறார்கள், யாரால் அவருடைய உயிருக்கு ஆபத்து என அவர் குறிப்பிடுகிறார் என தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களை நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. தற்போது நடப்பில் இருக்கிற 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்று சொன்ன பிறகு ஏற்பட்டிருக்கிற எதிர்ப்பின் காரணமாக பிரதமர் மோடி இவ்வாறு பேசுகிறார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்திருக்கிறார். மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிப்பதற்கு பதிலாக இந்த வகையிலான கண்ணீர் விஷயங்களை முன்வைக்கிறார் மோடி எனவும் விமர்சனம் செய்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளுடைய இந்த விமர்சனத்தையும் பிரதமருடைய இந்த பேச்சும் எதை காட்டுகிறது என்பது குறித்தான கேள்விகளுக்கு பதில் தேடுகிறது இன்றைய கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற 3 அரசியல் ஆளுமைகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதனுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் நடிகருமான திரு எஸ் வி சேகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதன் முன்னணி தலைவர்கள் ஒருவரான திரு திருச்சி வேலுசாமி அவர்களும், எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான பத்ரி சேஷாத்ரி அவர்களும் இணைந்திருக்கிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. பத்ரி, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். பொலிட்டிக்கலுக்கு போறதுக்கு முன்னாடி, பொதுவா இந்த அறிவிப்பு வந்த பிறகு தொடர்ந்து 6வது நாளாக கூட மக்கள் சில கஷ்டங்களை பட்டாலும் முதல் 2 நாட்கள்ல இருந்த அதிருப்தி இப்போ சற்று குறைந்திருக்கிறது. ஆனால் இதற்கு பிரதமர் மோடியினுடைய கோவாவில் நிகழ்த்தி இருக்கிற உரை என்பது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறது. தொடர்ச்சியாக அவருக்கு ஏதேனும் திட்டனிங் இருக்கிறதா, அல்லது இது வழக்கமாக மக்களினுடைய கோபத்தை தணிக்கிற ஒரு அரசியல் செயல்பாடா? அதையும் மீறி அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு எமோஷனல் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் சொல்ற மாதிரி இல்லை. இது யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இது வந்து சரியா தவறான்னு நம்ம அப்புறமா கூட பேசலாம். இது வந்து இந்தியர்கள் அனைவரையும் ஒரு சேர ஒரே நாளில் தொட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது இந்த அளவுக்கு இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு எதுவுமே இந்த அளவுக்கு நடந்ததில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு மூவ் ஒன்று கொண்டு வரும்பொழுது அதுக்கு நிச்சயமாக பயங்கரமாக எதிர்ப்புகள் இருந்திருக்கும். அதை மீறி இவருடைய ஒரு முடிவின் காரணமாகத்தான் அது செயல்பட்டிருக்கு. அப்போ இது சரியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பதற்றம் எல்லாருக்குமே இருக்கும், இவருக்கும் கட்டாயமாக இருக்குது. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகளை கூட நம்ம அதை பார்க்கலாம். அது நடக்கும் பொழுது அவர் மக்கள்கிட்ட வந்து அதை பற்றி சொல்லி ஆகணும் இல்லையா? நிச்சயமாக வந்து இது ஒரு வாரத்தில் சரியாக போயிடும் அப்படின்லாம் அவங்க நினச்சிருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமான நாட்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவருக்கு கிடைச்ச உடனடியாக அவர் நேரடியாக மக்கள்கிட்ட அப்பீல் பண்ணுறாரு. இது வந்து ஒரே ஒரு மூவ் மட்டும் கிடையாது. இந்த பணத்தை இந்த டீநோட்டிஃபை பண்ணது மட்டும் இல்லை, டிமானிட்டைஸ் பண்ணது மட்டும் இல்லை, இது தொடர்ந்து நான் வந்து பல செயல்களை செய்ய போகிறேன். அது சொல்லவும் முடியாது, சொல்லிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் தயாராகிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து யூ ஹவ் டு ட்ரஸ்ட் மீ. அவர் இப்போ கொண்டு வர அந்த ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன நம்புங்க. ஏன்னா நான் வந்து இது வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக செய்ததுன்னு நிச்சயமாக யாருமே சொல்ல முடியாது இல்லையா? அப்போ என்னுடைய ஒரு அரசியல்வாதி அரசியல் ஆதாயத்துக்காக தான் செயல்படுவான். அதை தாண்டி எனக்கே டேமேஜ் இருக்கக்கூடியது, அது உயிருங்கிறத தனியாக எடுத்துப்போம். இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்க, முக்கியமாக இப்போ வந்து காங்கிரஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் கட்சிக்கு இதனால ஒரு பெரிய ஆதாயம், யாருமே பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு. இப்போ இது எவ்வளோ பெரிய அரசியல் ரிஸ்க். அது அவருடைய டோட்டல் கெரியரையே அவர் வந்து ரிஸ்க் பண்ணுறார். அப்போ இதுக்கு பின்னாடி நான் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன், என்ன நம்புங்க அப்படிங்கிறது வந்து சொல்லும் பொழுது அது எமோஷனலாக தானே இருக்க முடியும். ஓகே, அதுதான் நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த வார்த்தைகளை போட்டு உடைச்சி அதோடைய அர்த்தம் பார்க்கறத தாண்டி வெரி ரிஸ்கி மூவ் அதை அவர் கன்வே பண்ணியிருக்கார். திருச்சி வேலுசாமி சார், உங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதை ஒரு பாஜகவினுடைய மூத்த தலைவர் அப்படிங்கிற டோன்லேயே காங்கிரஸ் விமர்சிப்பது என்பது எந்த வகையில் சரியான ஒன்று? ஒரு பிரதமர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார், அந்த அறிவிப்பு குறித்து எவ்வளவு வேண்டுமானாலும் விமர்சனங்களை முன்வைப்பது என்பது வேறு. ஆனால் தனது மக்களோடு பேசுகிற போது கண் கலங்குகிற ஒரு விஷயத்தை, அது அரசியல் நாடகம், மக்களினுடைய அதிருப்தியை சமாளிப்பதற்காக செய்கிற செயல் அப்படின்னு பேசுவது என்ன மாதிரியான நாகரிகமான அரசியல்? அது அவர் உணர்ச்சி வசப்படுறதுக்கு வேலையே கிடையாது. அதான் அவர் சொல்றாரு, என்னை நம்புங்கள் சொல்றாரு. தான் திருடி பிறரை நம்பான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு.
இந்திய நாட்டுடைய நிதியமைச்சராக இருக்கிற அருண்ஜேட்லி அவர் என்ன பகிரங்கமா சொல்றார், இந்த அறிவிப்பு வெளியிடுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்புதான் எனக்கே தகவல் தெரிகிறார். அவருடைய அமைச்சரவையில் அவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சர், இது துறையினுடைய அமைச்சர், அவரையே இவர் நம்பலையே. இவர் யாரையுமே தன் பக்கத்தில் இருக்கவனே நம்ப மாட்டாரா, நான் நாடே இவரை நம்பணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அந்த நம்பிக்கை கூட அவருக்கு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அதே கட்சியில் இருக்க இன்னொருத்தர், அவருக்கு மிகவும் வேண்டியவர் டாக்டர் சுப்பிரமணிய சாமி, அவர் இன்றைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், இந்த அணுகுமுறையை மன்னிக்கவே முடியாது. சாதாரண மக்களுக்கு வருகின்ற பிரச்சனை பற்றி கொஞ்சமும் சிந்திக்காமல் அதை சரி செய்வதற்கோ அவர்களுக்கு அவருடைய சிரமத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கோ எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் அவசர கோலத்திலே செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல யார் பாராட்டுறாங்க யார் எதிர்க்கிறாங்க என்பதெல்லாம் பார்க்கணும், ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு தான் 1000 ரூபாய் நோட்டை நான் டிமாண்ட் பண்றேன் பிரதமர் சொல்றாரு. ஆனா கருப்பு பணம்னா என்னன்னே தெரியாத ரஜினிகாந்த் கமலஹாசன் தான் முதல் இதை ஆதரிச்சு பாராட்டி பேசுறாங்க. இதுவே இந்த கருப்பு பணத்தை எப்படி அவங்க ஒழிக்கிறதுக்கா அல்லது ஒழிக்கிறதுக்கா அது தெரியல நமக்கு. இல்ல இப்ப திருச்சி வேலுச்சாமி அவருடைய பதில் இருந்து என்ன இருக்குதுன்னா, சுப்பிரமணிய சுவாமிக்கு தெரிய வாய்ப்பில்லை, நிதியமைச்சர் அருண்ஜேட்லிக்கே தெரிய வாய்ப்பில்லை, அப்போது கட்சியையும் மீறி தங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்களையும் மீறி அவர்களுடைய செல்வாக்கையும் மீறி பிரதமர் ஒரு பெரிய ரிஸ்கை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பதில் இல்லையா? ரிஸ்க் எடுத்திருக்காங்க. நான் என்னுடைய அடுத்த கேள்வி, இந்த ரிஸ்க் எடுத்திருக்கிறார் என்றால் யாருக்கு, இந்த ரிஸ்க் எடுத்திருக்கிறார் என்றால் யாருக்காக இருக்கும்? ஹிட்லருடைய மெயின் கேம்பஸ் சரியா படிச்சு செயல்படுத்துறான்னு அர்த்தம். என்னுடைய கேள்வி, இந்த நடவடிக்கை யாருக்காக இருக்கும்? அதைத்தான் நான் சொல்றேன். ஹிட்லர் அவன் வந்து பாசிசத்துடைய சிகரத்தில் அமர்ந்திருந்த ஹிட்லர், அவன் தனக்கு பிரச்சனைகள் வருகிற போது தன்னுடைய நாட்டு மக்களை எப்பவும் டென்ஷன்லயே வச்சிருந்தான். அப்பதான் அவன் வந்து தனக்கு எதிராக போராட மாட்டாங்க. இல்ல ஒரு பெரிய ஒரு பொருளாதார எமர்ஜென்சியை டிக்ளேர் செய்யக்கூடிய அளவுக்கான சூழ்நிலையை ஒரு பிரதமர் அறிவிக்கிறார். அதை வெறும் பதட்டத்தை உருவாக்குவதற்கான செயல்னு எப்படி காங்கிரஸ் குறித்து அந்த கட்சியில ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய எக்கனாமிக் ப்ரொஃபசர் நான் சொன்னாதான் தப்புங்க, காங்கிரஸ்காரங்க சொன்னா தப்புங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பி சுப்பிரமணிய சாமி அவர் சொல்றாரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு. அதை தாண்டி இன்னொன்னு சொல்றேன், இந்த திட்டம் என்பதே ஒரு பெரிய புரட்சிகரமான திட்டம் இல்லை. ஏற்கனவே இது தோற்று போன துருபிடித்து போன ஒரு ஆயுதம். இந்தியாவுடைய பிரதமராக இருந்த மொராய் தேசாய் அடிமை இந்தியாவிலே ஐசிஎஸ் படித்தவர், அதற்கு பின்னால மாநில நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர். அப்படி அவர் வேலுச்சாமி அவரிடம் நான் கேட்ட கேள்வி விலகி போறீங்க. ஒரே நேரடி கேள்வி, இந்த அறிவிப்பு யாருக்கு பலன் தரும் என்று நினைக்கிறீர்கள்? அவ்வளவுதான். தன்னை ஹிட்லரை போல ஜனநாயக நாட்டிலேயே ஹிட்லரை போல உருவாக்குறார். இது ஜனநாயக நாடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிம்பத்தை உருவாக்குவதற்கான அதை தவிர வேற எதுவும் கிடையாது. தொடர்ந்து பேசலாம். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பாலபாரதி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் பாலபாரதி. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் முன் நகர்வையும் பொருளாதார முன் நகர்வையும் பிரதமருடைய உணர்ச்சிகரமான அந்த மேடை பேச்சை எப்படி பார்க்கறீங்க? பிரதமருடைய உணர்ச்சி வயப்பட்ட அந்த உரையில் அவர் அழுதாரு, கலங்கினார் அப்படின்னெல்லாம் நீங்கள் ஊடகங்கள் தான் பெரிதுபடுத்திட்டு இருக்கிறதாக நான் பார்க்குறேன். அப்போ அவர் அழுதாருன்னா மக்கள்லாம் சேர்ந்து அழுகணும்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவில் ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் எடுத்திருக்காரு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு 6000 ரூபாய் பணம் இல்லாமல் பிறந்த பச்சிளம் குழந்தை இறந்து போயிருக்கு. அந்த புறநகர் மும்பையில் அவருடைய அப்பா ஜெகதீஷ் சர்மா, அம்மா வந்து கிரண். அந்த பெற்றோருடைய கண்ணீர் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த நடவடிக்கைக்கு பிற்பாடு பிரதமருடைய இந்த நடவடிக்கை 500 ரூபா தான் 1000 ரூபா மாற்றப்பட்டதுக்கு பிற்பாடு நாங்கள் வந்து கருப்பு பணத்தை பிடிக்கிறோம், புழக்கத்தை தடுக்கிறோம் அப்படிங்கிற இந்த நடவடிக்கையில் ஒரு பச்சிளம் குழந்தை பலியாகி இருக்கு. இதுவரைக்கும் ஒரு 7 பேர் இறந்திருக்காங்க. 4000க்கும் மேற்பட்ட ஏடிஎம் வங்கிகள் சூறையாடப்பட்டிருக்கு. ரேஷன் கடைகளில் போய் பணம் கொடுக்கலைங்கிறதுக்காக பொருள் கொடுக்கல. 1000 ரூபாய் அள்ளிட்டு போறாங்க. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். இல்ல, நான் ஒரே ஒரு என்னுடைய உங்க பதில திருத்தம் செய்ய விரும்புகிறேன். இன்றைய நிலவரப்படி இந்தியா முழுக்க 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, இந்த சம்பவத்தினுடைய விளைவுகளை முன்வைத்து அல்லாமல் இந்த உத்தரவை எப்படி பார்க்கிறீர்கள்? அதுதான் என்னுடைய நேரடி கேள்வி. இந்த உத்தரவு, அதாவது பாஜக அரசு எடுத்த பொருளாதார கொள்கைகள் அடியோடு தோல்வி அடைந்திருக்கு. கருப்பு பணத்தை தடுக்கணும்னா முதல்ல வந்து தாராளமய கொள்கை, உலகமய கொள்கை, நவீன அந்த தாராளமய கொள்கை இருக்கு பாருங்க, இதை வந்து தனியார்மய கொள்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் கைவிடுவதற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு தயாரா
இந்திய நாட்டில் அப்படிப்பட்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுக்காதனுடைய விளைவுதான் தினசரி 2.5 லட்சம் கோடி கருப்பு பணங்கள் புழங்கிட்டே இருக்கு. 2015 வெளிநாடுகள்ல இருந்து இந்திய நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அந்நிய நாட்டினுடைய மூலதனம் என்பது கருப்பு பணமா வெள்ளை பணமா, அது அரசுக்கு தெரியாதா? ஆகவே பொருளாதாரத்தில் இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 120 கோடி மக்களுக்கான இந்த உலகமய கொள்கை, மோடி அரசு கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கையால் விலைவாசி கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. பாலபாரை தொடர்ந்து பேசலாம். ஒரே நிமிஷம் இணைப்பில் இணைஞ்சிருங்க. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். எஸ்வி சேகர் சார், இந்த தலைப்பை போவதற்கு முன்பாக எனக்கு 2 கேள்விகள் இருக்கிறது. ஒன்று, இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் மக்கள் கஷ்டப்படுவாங்கிறது நன்றாக தெரிஞ்சிருந்து இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மக்கள் நாங்கள் உங்க கூட இருக்கோன்னு ஒரு பிரதமருடைய உரையாற்றுவது என்பது கூட விஷயம் இல்லை. ஆனால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து, இந்த மாதிரியான அறிவிப்புகள் என்பது எதற்காக மக்களிடம் போய் பேச வேண்டும் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பதட்டத்தை தணிப்பதற்கு உண்டான ஒரு பேச்சு. அடிப்படையாக என் உயிருக்கே கூட ஆபத்து இருந்தால் கூட அதையும் தாண்டி நாட்டுக்கு நல்லது செய்ய நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். நமக்கு வந்து இந்த வீராணை ஏரியை திறந்து விட்ட போதோ, அதுவே திறந்துக்கிட்ட போதோ திடீர்னு யாருக்கும் சொல்லிட்டு பண்ணலை, அதுவாக நடந்துருச்சு. அந்த 2 நாளில் தான் மனிதநேயம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுது. அரசாங்கமும் கட்சிகளும் செய்யாத விஷயத்தை ஜனங்க செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி நான் நிஜமாகவே இந்த வரத்துக்கு முன்னாடி காலையில் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன். நிஜமாகவே நான் வந்து மக்களுக்காக தான் பேசணுமே தவிர எங்கேயோ ஒரு இடத்துல விசுவாசமாக இருக்கேன்னு பேசக்கூடாதுன்னு போனேன். இன்றைக்கி போனால் பல போஸ்ட் ஆஃபீஸ், மேக்சிமம் பல பேங்க்கில் க்ரௌட் கிடையாது. அந்த பெரிய கூட்டம் ஆடிது. நீங்கள் சொன்னீங்க இந்த 16 பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது 128 கோடி பேரில் ஒரு 16 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்போது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேரை லாரி ஏற்றி ஒருத்தன் கொண்டான், அவன் இன்றைக்கி லாரி ஓட்டிகிட்ருக்கான். அதை பற்றியெல்லாம் யாருமே எந்த கட்சியும் அதை கேட்கலை. ஏன்னாக்கா அந்த பொண்ணுங்க போயிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி மோடி இருக்காருன்னு சொல்லணும்னு சாக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த லாரிக்கு அனுமதி கொடுத்தது மோடி அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாட்டினுடைய இதை வந்து எல்லாருக்கும் அருண்ஜேட்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்லை. அதை எப்போ ராட்டிஃபை பண்ணிக்கணுமோ அது வந்து அதை எப்படி ஆட்சி நடத்தணும்னு ஆட்சியில் இல்லாதவர்கள் சொல்கிறது தான் வேடிக்கையான விஷயம். இதை வந்து இதுவரைக்கும் இந்திய சரித்திரத்தில் த போல்டஸ்ட் ஆக்ஷன் இதை பண்ணியிருக்கார். இதை அவர் என்ன சொல்கிறார், இதில் வந்து எம்பிக்கள் சில பேரே வேண்டான்னு சொன்னாங்க, நான் யாருன்னு கூட அப்புறம் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற கருப்பு பணத்தை. எத்தனை நாள் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் மோடி கருக்கிறத கொண்டு மாட்டாரா, ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டாரா, வெளிநாட்டிலேயே சுற்றுவார். இன்றைக்கி எடுத்த உடனே இதுதானா, இது ஃபெயிலியர் திட்டம். ஃபெயிலியர் ஒருத்தருக்காயிருக்கலாம். மொராஜி தேசாய் கொண்டு வந்த போது அவருக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கலாம். அன்றைக்கி பேன் கார்டு கிடையாது, அன்றைக்கி வந்து இந்த ஆதார் கார்டு கிடையாது, இன்டர்லிங்கிங் சிஸ்டம் கிடையாது. இன்றைக்கி ஒருத்தன் வந்து ஆதார் கார்டை கொடுத்து ஒரு பேங்க்கில் 4500 ரூபா எடுத்துட்டா, அதுக்கப்புறம் இந்தியாவில் எந்த பேங்க்லேயும் அவனால் அடுத்த 4500 எடுக்கவே முடியாது. இந்த சிஸ்டம் வேறு எப்போ வந்தது? ஆகவே இது நம்ப முடியாத இங்க அரசியலை விமர்சிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவர்களே கூட ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்டு கருப்பு பணத்தை ஒழிக்கிற ஒரு நடவடிக்கைக்கான இது ஆதரவு தெரிவித்தாலும் கூட இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற குளறுபடிகளை தொடர்ந்து முன்காட்டிக்கிட்டே இருக்கு. தான் சார் நீங்க சொல்றது என்னன்னா, இப்போ இவர் ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் வச்சிருக்கார், நான் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன். நான் எங்கள் ஆஃபீஸ் லெவலில் இந்தியாவை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பேச முடியாது. அந்த சீட்டில் உட்காந்தாதான் அது தெரியும். நான் இங்கேருந்து நீங்கள் எப்படி நிற்கணும்னு நான் சொல்ல முடியாது. அங்கே போய் நின்னாதான் நான் உங்களை விட கோணையாக நிற்கிறேனா இல்லையான்னு தெரியும். இது வந்து ப்ராக்டிக்கலாக அந்த சீட்டில் உட்காராத வரைக்கும் அதை பற்றி பேசுவது வெறும் விமர்சனம் தான். இல்லை, இந்த கோவாவினுடைய பேச்சில் அவர் சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், மக்கள் இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவர்கள் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்கள், பொதுமக்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள். எனக்கு நேரடியான கேள்வி, நீங்க நேரடியா சென்னை மாநகரம் முழுக்க போயிருக்கீங்க, கியூவில் நின்றவர்கள், சலான ஃபில்லப் பண்ணவங்க, பேங்க் வாசல்லையும் ஏடிஎம்லையும் காத்துட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் கருப்பு பணத்தோடு தொடர்புடையவர்களா? கருப்பு பணத்தோ இல்லை சார். நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்த, இப்போ எத்தனை பேரை பஸ்ஸில் 10 ரூபாய்க்கு சில்லறை இல்லைன்னு இறக்கி விட்டுருக்கான்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் ரயில்வே ஸ்டேஷனில் கவுண்டரில் டிக்கெட் இல்லைன்ட்டு 2 ட்ரெயின் தாண்டி போயிருக்காங்க? சாதாரணமான விஷயம். இப்போது இந்தியாவில் இருக்க அத்தனை பணமும் செல்லாதுன்னு சொல்லலை. 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா எங்கே போச்சு? ஏன் நான் மாதம் நம்ம பேங்க்லேருந்து 50,000 ரூபா நான் ட்ரா பண்ணுறேன். 50,000 ரூபா ட்ரா பண்ணும்போது ஒரு 100 ரூபா கட்டு, ஒரு 50 ரூபா கட்டு, 20 ரூபா கட்டு, 10 ரூபா கட்டு எடுத்துக்கிறேன். இது பேசிக் காமன் சென்ஸ். அப்போது நான் 2,000 ரூபா ஐயோ போச்சே, நான் எப்படி? ஒவ்வொருத்தரும் காலங்காலத்தால் டீ குடிக்கிறதுக்கு 1000 ரூபா நோட்டு எடுத்துன்னு தான் போவாங்களா? ஏழைகள் பாதிக்கப்பட்டாங்க, ஏழைகள் பாதிக்கப்பட்டாங்கங்கிறாங்க. எல்லா டிக்கெட்டையும் திறந்துருக்கு.
அப்போ வியாபாரமே நடக்காது, ஏன் அவன் அடுப்பு மூட்டுறான்? யோசிச்சு பார்க்கணும் இல்ல. நீங்க சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போனீங்களா, திருப்பூர் சாயப்பட்டறை போனீங்க. தொழிற்சாலைக்கு கொங்குமண்டலம் முழுக்க பெரிய லெவல்ல பாதிப்பு உருவாக்கி இருக்கு. திருப்பூர் சாயப்பட்டறையும் டீ கடையும் ஒண்ணா பார்க்க கூடாது. டே டு டே பிசினஸ் டீ கடை. அடுப்பு மூட்டினால் இன்னைக்கு பந்து நாம் அடுப்பு மூட்ட மாட்டோம். அடுத்த கேள்வி, 2G மற்றும் நிலக்கரி சுரங்க ஊழல்ல பல்வேறு ஊழல் தொடர்புடையவர்கள் தற்போது 4000 ரூபாயை மாற்றுவதற்காக வங்கிகளில் காத்து கிடக்கிறார்கள். அப்படி யாரையாவது பாத்தீங்களா? நான் பார்க்கலீங்க. அவர் ராகுல் காந்தியை சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் தான் 75 லட்ச ரூபாய் கார்ல ஒரு இருக்கு 10 லட்ச ரூபாய் கோட்டு போடுறீங்க. அவர் 10 லட்ச ரூபாய் கோட்டு போடுறாரு. 10 லட்ச ரூபாய் கோட்டை போட்டு நாட்டுக்கு 4 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தவர் அவரு. இல்ல அதை பத்தி நேரடியாக கேட்கலாம். இந்த அதிருப்தியை உருவாக்கும் ஒரு அறிவிப்பு தெரிஞ்சுமே கூட பிரதமருடைய இந்த அறிவிப்பு அவர் சொன்ன மாதிரி தனது ஓட் பேங்க்ல பெரிய லெவல்ல சரிவை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில பொது தேர்தலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான நகர்வுகள் அரசியல் பிளவை உருவாக்கும் தெரிஞ்சும் நகர்த்துவதற்கு வேற ஏதேனும் பிரத்யேக காரணம்? ஓட் பேங்க்ல இது டென்ட் விடும்னு யார் நினைப்பாங்கன்னு சொன்னா எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் நினைப்பாங்க. இன்னும் இந்த ஒரு நடவடிக்கையே இன்னும் 2 முறை நம் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி இருப்பார். நானும் இங்கே தான் இருக்க போறேன், நீங்களாம் இருக்க போறீங்க, சார் இருக்க போறார், நம்ம பார்ப்போம். ஓகே பதில் சார், இங்க கேட்க வேண்டி இருக்கிற இன்னொரு முக்கியமான கேள்வி, கருப்பு பணத்தை ஒழிப்பது அப்படிங்கிறது நாணயத்தாள்களை வங்கிகள்ல மாற்றுவதுங்கிற இந்த நடைமுறையில இப்பவும் கருப்பு பணத்தை எப்படி மாத்திட்டு இருக்காங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியாததல்ல. ஆனால் ஏறக்குறைய 86% நோட்டுகளை திரும்ப பெறுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் ஒர்க். இதன் மூலமா கருப்பு பணத்தினுடைய ஒழிப்புங்கிறது எப்படி தொடர்பு படுத்துறாரு மோடி? இல்லை அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. இந்த பீரியட் முடிஞ்ச உடனே தான் தெரியும். எல்லாரும் எஸ்டிமேட் பண்ணுறது என்னென்னா, வெளியில் இவ்வளவு பணம் இருக்குது, அது ரிசர்வ் வங்கி கிட்ட அதற்கு தெளிவான வரையறை இருக்குது. ஏன்னா அவங்க தான் அடித்தவங்க, அதனால் எவ்வளோ வெளியில் இருக்குன்னு தெரியும். எவ்வளவு திரும்பி வரப்போகிறது டெபாசிட் மூலமாக அப்படிங்கிறது இந்த டிசம்பர் 30 வரைக்கும் தெரிஞ்சு போயிட போகுது. அப்போ என்ன சேரலையோ அது எல்லாமே கணக்கில் காட்டாத அல்லது குற்றச்செயல்கள் மூலமாக அல்லது தீவிரவாத செயல்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக வந்த பணம். இல்ல அந்த திரும்பி வராத அந்த பணம் அது தாழ்களாகத்தான் இருக்குமா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. இல்ல அதான் சொல்றேன், அது தாழ்களாக இருந்தால் அதுக்கு மதிப்பு போயிருது. ஆமா, டிசம்பர் 30க்கு. அப்ப அந்த கட்டத்தில் வராத பணத்தை அரசு ரிசர்வ் வங்கி அச்சடித்து அரசுக்கு கொடுக்கலாம். அப்போ அரசுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய வின்ஃபால். அங்கே இப்போ 2 காரியம் நடக்குது. ஒன்று, அரசுக்கு கிட்டத்தட்ட ஃப்ரீயாக பணம் கிடைக்குது, சில லட்சம் கோடிகள், சில லட்சம் கோடின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு தெரியாது, நம்ம ஜனவரி 1 வாரம் தான் நமக்கு அது தெரிய போகுது. 2வது, இது யார் கையிலிருந்து இங்கே, அதாவது இது ஒரு இன்டெரக்ட் மாற்றம். ஓகே, நான் இங்கே கொண்டு கொடுக்கல, உங்கள் பணத்தை கிளியர் பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் புதுசாக அச்சடிச்சுக்க போகிறோம். இது இதை வைத்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும், யார் அதெல்லாம் சப்மிட் பண்ணலையோ அவர்களுக்கு இது பெரிய அடி, பலத்த அடி. அதை மீறி சில பணம் நிச்சயமாக லாண்டர் பண்ணி உள்ள வருது. அதை கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அதில் சிலதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இணையாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நிறையா வந்திருக்கும். இதற்கு பிறகு இவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் பின்னாடி போய் அவர்கள்ட்டேருந்து கணிசமான அளவுக்கு வரியாகவும் அபராதமாகவும் வேற வசூலிக்க போகிறாங்க. அது இன்னொரு கணிசமான ஒரு தொகை. இது 2 ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு கிடைக்குதா? 3வது, இதை விட மிக முக்கியமானது, இன்றைக்கி நம்ம மேற்கொண்டு இந்த அடுத்த 6 மாதத்துக்கு, ஒரு போன வாரத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு பெரிய டிஸ்கண்டினியூட்டி வந்துருச்சு. இந்த கருப்பு பணம் உருவாகுது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில். அப்போ ஒரு தயக்கம், இது எப்படி இந்த கருப்பு நம்ம லஞ்சம் வாங்குறதா, அதையும் சில பேர் அசட்டுத்தனமாக இப்பயும் கூட கேட்டு மாட்டிக்கிறவங்களாம் நம்ம பார்க்குறோம். பெரிய அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங், ஒரு புது இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு ப்ரொஃபஸர் இதுக்குன்னா 20 லட்சம் ரூபா, அது மாதிரிலாம் விலையெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? அது எல்லாம் எதுவுமே இப்போ நடக்காது. ஏன்னா இது எப்படி பண்ணுவீங்க? இதை குறைந்தபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு கிடுக்கிப்பிடி போட்டாச்சு. தங்கம், ரியல் எஸ்டேட் 2லையும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருட்டுத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு குவிக் செக் இப்பொழுதைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்போ இதற்கு மேலே நரேந்திர மோடி வரிசையாக சிலவற்றை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அதை ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியும், எந்த இடத்துல எப்படி பண்ணுவாருன்னு, பண்ணக்கூடும்னு. அதற்கு நம்ம ஆதரவு கொடுத்து அவர் தொடர்ந்து அதை செய்யும் பொழுது அப்போ பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இப்பொழுதுதான் நம்ம பார்க்குற இந்த டிமானிட்டைசேஷனில் தான் நம்ம மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்துருக்கோம் மக்கள்கிட்ட. அது
இந்த புது 500 ரூபா நோட்டு வெளியில வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது பெருமளவு இந்த பிரச்சனை போயிடும் அப்படிங்கிறதா எனக்கு நேரடியான ஒரு கேள்வி. கருப்பு பணம் என்பது எங்கெல்லாம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நீங்க ஒரு படிநிலை இப்ப எனக்கு சொன்னீங்க. இந்த படிநிலையில தான் பெரும்பான்மையான கருப்பு பணம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பத்ரி நம்புகிறாரா அல்லது மோடி நம்புகிறாரா? இத்தனை ஆண்டுகள் கருப்பு பணம் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கிருந்து திரும்பவும் இந்தியாவில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய சதவீதத்துக்கும் இப்ப நீங்க மீட்கப்படுறதா சொல்ல போற சதவீதத்துக்கும் பல மடங்கு இருக்க போகிறது. அப்போ இது குறித்த வித்தியாசத்தை உணராமல் 2வது 3வது தளங்கள்ல இருக்கிற கருப்பு பணத்தை பத்தி பேச்சே தொடர்ந்து அது அப்படி இல்லை. நிச்சயமாக அது என்னங்கிறது வந்து நமக்கு மிக தெளிவாக ஜனவரி முதல் வாரத்தில் கிடைச்சிருப்போம். ஓகே, நிச்சயமாக நான் நம்புறேன் ஒரு கணிசமான அளவுக்கு பணம் வெளியில போயிருக்கு. அது ஹவாலா மூலமாக தான் போயிருக்கு. அதாவது அந்த பணம் கணிசம்ங்கறத நீங்க பெரும்பான்மையில சொல்றீங்களா சிறுபான்மையில இல்ல? எனக்கு எப்படிங்க தெரியும்? Okay. நான் வந்து ரிசர்வ் வங்கியிலையும் இல்ல, நிதி அமைச்சகத்திலையும் இல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லையும் இல்ல. ஓகே, பணம் போயிருக்கிறதுக்கான வழி தெரியுது, அதனால வெளியில போயிருக்கு. அதற்கு இணையான அந்த பணமே, அதாவது இங்கிருந்து நீங்க ரூபாய் நோட்டை வெளியில எடுத்துட்டு போனா அதுக்கு மதிப்பு போயிருது. அதற்கு இணையாக இங்க கொடுத்துட்டு அங்க டாலரை வாங்கி சில காரியங்கள் நடக்குது, ஹவாலா. அந்த பணம் நிச்சயமாக வெளியில பதுக்கப்பட்டிருக்கு அல்லது மீண்டும் பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் மூலமாகவோ அல்லது வேறு வழியாகவோ திருப்பி இந்தியாக்குள்ள வந்திருக்கு. இதை செஞ்சவரால் அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து பேசலாம் மதுரை. பாலபாரதி, எனக்கு கேட்பதற்கு இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளும் கருப்பு பணமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கு. உலகம் முழுக்க இதுதான் தற்போது நடப்பு சாட்சி. ஆனா கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்ன பிரதமர் மோடி அதற்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்ட நடவடிக்கையாக தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார். வங்கி கணக்கு தொடங்குவது, ஆதார் எண்ணை இணைப்பது மூலமாக ஏறக்குறைய 13,000 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்களே முன்வைந்து கருப்பு பணத்தை முன்மொழிந்தால் குறிப்பிட்ட சதவிகித வரியோடு உங்களுக்கான பணம் கொடுக்க என்கிற அறிவிப்பில் ஏறக்குறைய ஒரு 67,000 கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க. இதோட மொத்தமா சேர்த்தா ஒரு 1.25 லட்சம் கோடி வரும்னு பிரதமர் சொல்றார். ஒரு அரசாங்கம் கருப்பு பணம் அப்படிங்கிற ஒன்றை ஒழிப்பதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிற ஒரு நடவடிக்கையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதை பார்க்காமல் தங்களது ஐடியாலஜிகள் சார்ந்து தனியார் மயமாதலையும் தாராளமயமாதலையும் விட்டொழிக்க வேண்டும்னு நேரடியா கோர் பாயிண்ட்டுக்கு போறதன் மூலமாக ஸ்ட்ரைட்டா கருப்பு பணத்தை தொடாதீங்க நீங்க ஒரு மெசேஜ் சொல்ல வரீங்களா? சார், பாஜக பூராவுமே வந்து பொருளாதார நிபுணர்களாகவும் வல்லுநர்களாகவும் மாறிட்டாங்க. இந்த 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு அறிவிச்சதன் மூலம் எத்தனை லட்சம் கோடி நீங்கள் கருப்பு பணமாக நீங்கள் வந்து அதை தடுத்துருக்கிறீங்க. இப்போ வந்து வங்கிகள்லையும் ஏடிஎம் இயந்திரங்களில் எவ்வளவு பணம் போடப்படுது. மிகப்பெரிய நெருக்கடியில் இந்தியா மாட்டிகிட்டு இருக்கு. இவங்க பாஜகக்காரங்கிட்ட நீங்கள் கேள்வியாக கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்க என்னமோ புது விளக்கமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த சமையல் எரிவாயுல சேமிப்பு பணம் கிட்டத்தட்ட 16,000 கோடி எங்களுடைய அரசு தான் கொண்டு வந்ததுன்னு சொல்லி மோடி அரசு சொன்னாங்களே, அதுல தலைமை ஆடிட்டர் என்ன சொன்னாரு? தலைமை ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணிட்டு சொல்றாரு, இந்திய தணிக்கைத்துறை அதிகாரி தலைமை ஆடிட்டர் சொல்றாரு, இல்ல வெறும் 2,000 கோடி தான் வருதுன்னு சொல்லி. பெட்ரோல் பங்க்ல நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த தேசத்துக்காக போராடினவங்கிற மாதிரி இந்த கேஸ் சிலிண்டர் மானியத்தை வேண்டாம்னு சொன்ன பெருமுதலாளிகளுடைய படங்களை எல்லாம் போட்டு இது ஏதோ இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்ல வச்சிருக்காங்க. ஆகவே இதுலயே எவ்வளவு மோசடிங்கிறத தலைமை தணிக்கைத்துறை அதிகாரியே பாலபாரதி மேடம், நான் திரும்பவும் குறுக்கிட விரும்புகிறேன். நீங்க தலைப்புல கேட்ட நேரடியான கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறீங்க. பாலபாரதி, நேரடியான கேள்வி, இந்த அறிவிப்பால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், மக்களுக்கு இப்போது வரைக்கும் கஷ்டம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாங்கள் பதிவு செஞ்சிட்டோம். என்னுடைய கேள்வி, இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த அறிவிப்பு எப்படி கருப்பு பணத்தை மீட்பதற்கு உதவாது என்று நிறுவுகிறது இடதுசாரிகள் கட்சி? இந்த அறிவிப்பு அதாவது அதானி போன்றவர்கள் அவங்க வெளிநாட்டில் தொழில் துவங்கி இருக்காங்க. இந்திய நாட்டினுடைய பெருமுதலாளிகள் வெளிநாடுகளில் தொழில் துவங்கி இருக்காங்க. அந்த பணம் எப்படி வந்திருக்குன்னு தெரியுமா? இந்திய நாட்டில் வெளிநாட்டினுடைய முதலாளிகளுடைய மூலதன நிதி அதிக பல லட்சம் கோடி இருக்கு. அதுக்கான விவரங்கள் பாலபாரதி அவர்களுக்கு எனக்கு இருக்கிற அடுத்த கேள்வி அதையெல்லாம் தடுக்காம எனக்கு இருக்கிற அடுத்த கேள்வி வெறும் பாலபாரதி
பணம் பாலபாரதி மேடம் என்னுடைய கேள்வி இப்ப அதானி மட்டுமல்ல அதானி மட்டுமல்ல இல்ல பாரதி மேடம் என்னுடைய கேள்வி முடிச்சிடறேன் நானு. அதானி மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான இந்தியாவை சேர்ந்தவர்கள் உலகம் முழுக்க தொழில் தொடங்கி இருக்கிறார்கள். இங்கிருந்து பணம் எப்படி போகிறது என்பதற்கு அதானி மாதிரியோ அல்லது ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் சட்டப்பூர்வமான வழிவகைகளை முன்வைத்திருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் ஆளுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு கிடைத்திருக்கிற சட்டப்பூர்வமான ஆவணம் மூலமாகவோ அதானியுடைய ஊழல்களை நீங்கள் அம்பலப்படுத்தி இருக்கலாம். ஆதாரம் இல்லாமல் தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டை எப்படி முன்வைக்கிறீங்க? வரி ஏய்ப்பு என்பது செய்யப்படுகிறது. ஏற்றுமதி இறக்குமதிகளிலேயே வரி ஏய்ப்பு செய்யப்படுகிறது. நண்பரே, வரி அதாவது ஏற்றுமதி தொழில்கள் ஏற்றுமதி பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதியிலேயே பெருமளவிற்கு வரி மோசடி செய்யப்படுகிறது. அதையெல்லாம் தடுப்பதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? கருப்பு பணம் நீங்க திரும்ப வெளியில போயிட்டீங்க. நீங்க வெளியில போயிட்டீங்க. என்னுடைய கேள்வி தினசரி இயல்பு வாழ்க்கைக்கு வச்சிருக்கிறதா கருப்பு பணம்? இந்த நாட்டினுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றது, இந்திய நாட்டினுடைய பெருமுதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களை தன்னுடைய பாக்கெட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய பாஜக அரசு கருப்பு பணத்தை ஒழிக்காது, ஒழிக்க முடியாது. பாரதி மேடம், இது இடதுசாரி கட்சிகளினுடைய மேடை பிரச்சார கூட்டம் அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய கேள்வி நேரடியான கேள்வி, நீங்க பதில் சொல்லல. இந்த அறிவிப்பு கருப்பு பணத்தை மீட்பதற்கு உதவாது என்று எப்படி நிரூபிக்கிறீர்கள்? பிரச்சாரமாக இல்ல, நீங்க ஊடகங்கள் பாஜக அரசினுடைய பிரச்சாரமாக மாறிட்டு இருக்கீங்க. நீங்க பாஜகவினுடைய பிரச்சாரமாக பாரதி மேடம், என்னுடைய நேரடி கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி, இந்தியாவுடைய பொருளாதார நிலை குறித்தோ தாராளமயமாக்கல் குறித்தோ உங்களது எல்லா கருத்துக்களையும் ஒவ்வொரு மேடைகளையும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை இங்கேயும் சொல்றீங்க. அதை நான் இந்த மேடை பதிவு செய்கிறது. என்னுடைய கேள்வி, இந்த அறிவிப்பு கருப்பு பணத்தை மீட்பதற்கு உதவாது என்பதை எப்படி சொல்றீங்கிறதா கேள்வி. கருப்பு பணத்தை இவங்கதான் பெருமுதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 5 லட்சம் கோடியை இன்றைக்கு வரியை தள்ளுபடி பண்ணி இருக்கிறாங்க. திரும்ப பாரதி மேடம், பாரதி மேடம், நடப்பு அரசியலோ பொருளாதார அரசியலோ சலுகை வழங்கி இருக்கிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? கருப்பு பணத்தை பிடிப்பாங்களா? பாரதி மேடம், கருப்பு பணத்தை கொண்டு வரவே முதலாளிகளுக்கு சாதகமா இருக்கிறாங்க. எப்படி கருப்பு பணத்தை பிடிப்பாங்கறீங்க? ஆகவே இது நடக்கவே நடக்காது. பாரதி மேடம், இல்ல, என்னுடைய கேள்வி, கருப்பு பணத்தை மீட்பதற்கு பெரிய முதலாளிகளினுடைய வரி ஏய்ப்பை தடுக்க வேண்டும், அவங்களுக்கு கொடுக்கப்படுற சலுகைகளை கட் பண்ணணும். இதெல்லாம் கருப்பு பணத்தை மீட்பதற்கு நீங்கள் வைக்கிற யோசனைகள். அதை எப்போதும் அரசாங்கம் காது கொடுத்து கேட்கட்டும், முடிவை அவர்கள் எடுக்கட்டும். என்னுடைய கேள்வி, இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது, இந்த செல்லாதுங்கிற அறிவிப்பு கருப்பு பணத்தை ஒழிக்காதுங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த அரசாங்கம் ஏற்கனவே இல்லை இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் கருப்பு பணத்தை எப்படி ஒழுக்கும்? இல்ல, எப்படி இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் இருக்காங்க. இந்த அரசுக்கு ஏற்கனவே நிர்வாகம் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை இவ்வளவு இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை இப்போது செல்லாது என அறிவித்த காரணத்தினால் எப்படி கருப்பு பணம் ஒழியும்ன்றதுக்கு பதில் 1000 ரூபாய் தாள் தான் கருப்பு பணத்தை பிடிக்குமா? இது என்னையா பொருளாதார இந்தியாவுல உலக பொருளாதாரத்திலே கேவலமான நடவடிக்கை இது. உலக பொருளாதார நடவடிக்கையில இது கேவலமானது. 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொன்னா கருப்பு பணம் பூரா நீங்க பிடிச்சிருவீங்களா? இதெல்லாம் கேலி குத்தான நடவடிக்கை. மக்களுக்கு சிந்திக்க தெரியாது, பாமரர்கள் அப்படின்னு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை. அதனாலதான் பிரதம மந்திரி உட்கார்ந்து அழுகிறாரு. வேற ஒண்ணுமே இல்ல. பிரதமர் ஏன் அழுகிறாரு? பாரதி மேடம், நான் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைக்கல. இருந்தாலும் நான் தொடர்ந்து அடுத்த சுற்றுல நீங்க பதில் தருவீங்கற நம்பிக்கையோட நான் வேலுச்சாமி கிட்ட போறேன். நான் இல்ல, இந்த கேள்வி தொடர்ச்சியாக இந்த சரியா தவறா அப்படிங்கிறது தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. என்னோட கேள்வி, எதிர்க்கட்சிகள் அமல்படுத்தப்பட்ட முறை குறித்து தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த நடைமுறை கருப்பு பணத்தை ஒழிக்காதுங்கிறதுக்கு என்ன ஐடியாலஜி, என்ன தரவு வச்சிருக்கீங்கிறதா என்னோட கேள்வி. இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு இருந்தா அது கருப்பு பணம் ஆகும் அவங்க சொல்றாங்க. 2000 ரூபாய் நோட்டு போட்டா கருப்பு பணம் ஒழிஞ்சிருமா? நீங்க திரும்பவுமாக அடுத்த அறிவிப்புக்கு போறீங்க. என்னோட கேள்வி, 1000 ரூபாயும் 500 ரூபாயும் திரும்ப பெறுவதன் வாயிலாக கருப்பு பணம் ஒழியாதுங்கிறத திருச்சி வெளிச்சம். ஒரு அரசாங்கம் என்பது என்ன? மக்களுக்கானது அரசாங்கம். இந்திய நாடு அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய பணத்துல உங்க பாக்கெட்ல இருக்க 1000 ரூபாயும் 500 ரூபாயும் செல்லாதுன்னு சொன்ன பிறகு நான் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க. 80% பெருமானம் உள்ளது 500 1000 நோட்ல தான் இருக்கு. 20% தான் மற்ற நோட்டுகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 86%. சரி, ரைட். அப்ப திடீர்னு 86% நோட்டுகளை முடக்கிட்டா பரிவர்த்தனை முதல்ல நடக்குமா? பிரதமர் நேத்து என்ன பேசியிருக்கிறாரு?
இது நார்மலா வர்றதுக்கு இன்னும் ஒரு 50-60 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு. நிதியமைச்சர் என்ன சொல்றாரு? 3-4 வாரங்கள் ஆகுறாங்க. ஆனா நம்முடைய சகோதரர்கள் மட்டும் அவர்கள் எல்லாம் தாண்டி இப்பவே ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கின்றாங்க. பிரச்சனை என்ன? இதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னா அதுக்கு என்ன திட்டம் பிரதமரால் சொல்ல முடிகிறதா? என்ன சொல்லியிருக்காரு அவரு? அவரால் ஏதோ சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடிய நான் சுப்பிரமணிய சாமி தான் சொன்னேன் உங்களுக்கு, ஹார்வர்ட் யுனிவர்சிட்டியில பொருளாதார பாடம் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர். அவர் சொல்றாரு நான் ஒரு கப் தண்ணி குடிச்சிட்டேன். எனக்கு இருக்கிற இன்னொரு ஒரே கேள்வி, அந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாது என அறிவித்ததன் வாயிலாக கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாதுன்னு எப்படி நம்புறீங்கன்னு நான் கேட்கிறேன். முடியும்னு எப்படி சொல்லுங்க? அதை சொல்லுங்க. அப்புறம் முடியாதுன்னு சொல்றேன். சொல்லுங்க சேகர் சார். எப்படி முடியும்? முடியாதுன்னு இவங்க நம்பல, அது முடியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல அடிப்படையாகவே இந்த 86% நோட்டுகள் 50வது நாள் அன்னைக்கு அக்கௌண்ட்ல வராத அத்தனையும் பேப்பரா மாறிடும். அப்போ என்ன ஆகும்? ரூபா நோட்டு அடிக்கிறவங்க இருக்காங்களே, அரசாங்கம் எவ்வளவு ரூபா இருக்கோ அந்த ரூபாய்க்கு ஈக்குவலான தங்கம் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா நம்ம பாகிஸ்தான்ல இருந்து வந்த கள்ளப்பணம் அதெல்லாம் அந்த தங்கத்தை விட அதிகமான நோட்டுகள் இங்க இருக்கு. அந்த 50வது நாள் பொழுது அத்தனையும் சீஸ் ஆகும் போது நம்ம கிட்ட நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை விட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல உங்களிடம் இருக்கிற 500-1000 ரூபாய் நோட்டுகள் என்கிட்ட இல்ல சார். உங்ககிட்ட இல்ல. 30% கமிஷன்ல வாங்கிக் கொள்வதற்கு தமிழகம் முழுக்க ஏஜென்ட்கள் இருக்கிறார்கள். தெரியாதா? ரிசர்வ் பேங்க்ல 8 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. எப்படி அரெஸ்ட் பண்றாங்க? அங்க பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஆளுக்கு 4000 ரூபாய் கொடுத்து நீ மாத்தி கொடுத்தா உனக்கு 400 ரூபாய் கமிஷன் 10% நாங்க எல்லாரும் ஏஜென்ட்டையும் பிடிச்சி போட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல தங்கம் வாங்கிட்டா அத்தனை தங்கமும் கணக்குல வராதுன்னாங்க. அத்தனை கடையில் இருக்கிற ஆர்டிஸ்கி எடுத்துட்டு போட்டாங்க இன்கம் டாக்ஸ்ல. இது வெறும் கருப்பு பணம் இல்ல. ஒரே நிமிஷம். தமிழகம் முழுக்க இருக்கிற நகைக்கடைகளின் எண்ணிக்கை எத்தனை? சிசிடிவி கேமரா வச்ச நகைகளின் எண்ணிக்கை எத்தனை? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெய்டு போன எண்ணிக்கை எத்தனை? அங்க போய் பறிமுதல் பண்ண நகைகளோட மதிப்பு என்ன? இல்ல இது 2000 தாள்ல ஜிபிஎஸ் இருக்குன்னு பொருளை விட்ட பொருளை விட பெரிய பொருளை மாண்புமிகு பிரதம மந்திரியோடைய முதல் ஸ்டெப் தான். இதோ அறிவிப்பு முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சிட்டோன்னு சொல்லவே இல்லை. இன்னும் 50 நாள் டைம் இருக்கு. நியாயமாக சம்பாதித்தவர்கள் திருப்பி போறதுக்கு 50 நாள். அந்த நியாயமாக சம்பாதிச்சவர்களும் யோகியமாக சம்பாதிச்சவர்களும் ஒழுங்காக வரி கட்டக்கூடியவர்களுடைய பணத்துக்கு 50 நாள் உயிர் இருக்கு. திருட்டு பணமும் கள்ளப்பணமும் அந்த வந்தது பார்த்தீங்களா தவறான வழியில, அந்த பணத்துக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சமாதி. தொடர்ந்து பேசலாம். கருப்பு பணம் அல்லது நிற ரேசிசத்தை குறிக்கிறது என்றால் கள்ளப்பணம். கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கு மத்திய அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்ன பலன்களை கொடுக்க போகிறது? பிரதமருடைய இந்த அறிவிப்பு உண்மையில் மக்களினுடைய பதற்றத்தை தணிப்பதற்கு தானா? தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. என்னுடைய இந்த நடவடிக்கை தவறு என்று நீங்கள் கருதினால் என்னை தூக்கிலிடுங்கள். நாட்டில் உயர்ந்த பிரதமர் பதவியில் அமர்வதற்காக நான் பிறக்கவில்லை. நாட்டு நலனுக்காக எனது கிராமத்தையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன்னு ஒரு உணர்ச்சிகரமான பேச்சை கோவாவில் நிகழ்த்தி இருக்கிறார் பிரதமர் மோடி. இந்த பிரதமருடைய அறிவிப்பு 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என அறிவித்ததன் காரணமாக எழுந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்கா என்று குறித்து இன்றைய கேள்வி நேர நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியில தொடர்ச்சியாக கருப்பு பணம் குறித்து பேசினீர்கள். இப்போ இவங்க ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்க தொடங்குறாங்க அப்படின்னாலே அதற்கு எதிர்க்கணுங்கிறத தவிர காங்கிரஸுக்கு வேறு வழி ஏதாவது இருக்கிறதா? மேலோட்டமா சொல்ற போது நியாயம் போல தோணும் உங்க கேள்வி. 9ஆம் தேதி தான் 2000 ரூபாய் நோட்டு பேங்க்ல கொடுக்கறாங்க. அந்த 9ஆம் தேதி மாலையிலேயே தஞ்சாவூர்ல ரைடு போன அதிகாரிகள் ஒரே ஆள்கிட்ட 75 லட்சம் ரூபாய் 2000 ரூபாய் எப்படி பிடிச்சாங்க? இல்லை, அது ஒரு உறுதிப்படுத்தக்கூடாது. இல்லைங்க, 2000 நோட்டு ஃபேக் அடிச்சிட்டாங்க, கள்ள நோட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மை இல்லைங்க, கள்ள நோட்டு நான் சொல்லல. இல்ல, நான் இது மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள் வருது. பட் அது உண்மையே இல்லைங்க. அதாவது டெபிட் கார்டு வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் நடத்துறவங்களுக்கு அந்த வரி தெரியாதுங்க. ஏன்னு கேட்டா இந்த ஒவ்வொரு நாளும் தினக்கூலிக்கு போயிட்டு வர்றவங்க. இந்த விவாதம் தொடங்கினதிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய கேள்வி, இந்த தலைப்பு அவர் வசனம் பேசுறத பத்தி சொல்லிங்களா? இல்ல, என்னுடைய சக்தி காலத்துல பேசுற வசத்தை இப்ப பேசிட்டு இருக்காருங்க அவரு. அதை விட பெரிய வசனம் எல்லாம் தமிழ்நாட்டுல கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. நான் என்ன சொல்றேன், இவர் தெளிவாக திடமாக இந்த நாட்டுக்கு தியாகம் பண்றதுக்காக குடும்பத்தையே துறக்கிறேன்னு சொல்றது என்ன உணர்ச்சி பூர்வமான அறிவுபூர்வமான பேச்சா? நாட்டுல இருக்கிற 86% ரூபாய் தாள்களை உடனடியா ஒரு கையெழுத்துல மாற்ற முடியும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை, ஒரு பேனிக் உருவாக்குறதுக்கான செயல்பாடு நினைக்கிறீங்களா? மக்களை தெருவுல நிக்க வச்சுட்டு கதற அவன் அழுதுட்டு இருக்கான் கோடிக்கணக்கான மக்கள்.
கருப்பு பணத்தை கண் கலங்கிட்டாரு, இதுக்காக வேதனை பண்றீங்களா? இல்ல கருப்பு பணம் எங்க இருக்கு? கருப்பு பணம் கருப்பு பணம் மோடி கிட்ட கேளுங்க, தெளிவா சொல்லுவாரு. ஜெட்லி கிட்ட கேளுங்க, தெளிவா சொல்லுவாரு. அது சொல்றது சுப்பிரமணிய சாமி கிட்ட சொல்லுவாரு. அவங்களுக்கே தெரியாதா? 5 லட்சம் கோடி வாராக்கடன் இருக்கு, அதை நடு எடுப்பதற்கு வசூலிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா? வேறங்க, வாராக்கடன் வேறு, வரியை வேறு. வாராக்கடன் வசூல் பண்ண பாருங்க சார். வாராக்கடன் நீங்க 2004 இருந்து 2014 வரைக்கும் வாராக்கடன் இல்லையா இந்தியால? சார் நான் என்ன சொல்றேன், இவங்க தானே சொல்றாங்க, அதற்கு நடவடிக்கை எடுக்கட்டுங்கிறேன். சார் ஒன்று உங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாராக்கடன்களை ஒழிப்பதற்கு குடுக்கிற போது நீங்க காங்கிரஸ் எல்லாம் இருந்தீங்க. திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி புத்தனுக்கு போதை படத்துல உட்கார்ந்தோட ஞானம் வந்த மாதிரி திடீர்னு பேசுறீங்களா? நீங்க அப்ப காங்கிரஸ் தான் இருந்தீங்க, அப்ப ஏத்தீங்களா நீங்க? இல்ல, இது இந்த கட்சிக்காக எதையாவது பேசுவது என்பது வேறு. நான் 86% நோட்டு இன்வாலிட் சொல்ற போது வெறும் 14% அந்த பணம் மட்டும் இருக்கு. அதை வைத்துக் கொண்டு 120 கோடி மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில அந்த சகஜ வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிருக்கு. 16 பேர் தான் செத்து போயிட்டாங்க அப்படி சொல்றமே, அந்த 16ல ஒருத்தர் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தா, நம்முடைய நண்பனா இருந்தா இப்படிதான் சொல்லுவான்? இல்ல, உயிர் உயிர் தான். மோடிக்கு மட்டும் தான் உயிர், எனக்கு உயிர் இல்லையா? இல்ல, இந்த கேள்வியை நான் இப்படி மாத்தி கேட்கிறேன். ஏறக்குறைய பல லட்சம் கோடி ரூபாய்கள் இந்திய மக்களுக்கு வந்து சேர வேண்டிய கருப்பு பணம் இந்தியாவிற்குள் இப்போது வரை வராத காரணத்தினால் என்னோட கேள்வி முடிக்க விடுங்க. அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இருக்காங்க, பிடிக்க பாருங்க. இத்தனை லட்சம் கோடி கருப்பு பணம் இந்தியாவிற்குள் வராத காரணத்தால் வறுமையில் செத்து மடிந்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கானவர்கள் குறித்து பேசினால் 16 பேர் குறித்து பேசி பதில் சொல்லுகிற நியாயம் என்ன நியாயம் சொல்றாங்க? திரும்ப நீங்க காங்கிரஸ் ஆட்சிங்கிறீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு இல்ல? எவ்வளவு லட்சம் கோடி பிடிச்சிருக்கீங்க? வெளிநாட்டுல லட்சக்கணக்கான கோடிகள் இருக்கு. அது வந்தாக்க ஒரு ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் வரும். சொன்னீங்கல்ல தேர்தல் இடத்துல 15 ரூபாய் கொடுத்திருக்கீங்களா? என்னோட கேள்வி, அவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நடவடிக்கையாக எடுத்து வருகிறார், நான் இன்னுமே எடுக்க போகிறேன் என்கிறார். பிரதமரை எது செய்தாலும் நம்ப கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு காங்கிரஸ் வந்து அவர் கூட இருக்கிற அமைச்சரை சகாக்களே அவர் நம்பல. இல்ல என்ன வெளிச்சம் சார், நீங்க எனக்கு இந்தியாவை ஒரே நிமிஷம் வெளிச்சம் சார், அத பத்தி நீங்க பேசாதீங்க. வெளிச்சம் சார் என்ன பேசணும்? நீங்க தான் சர்வாதிகாரியா? நான் என்ன உங்களுக்கு அடிமையா? வெளிச்சம் சார், சொல்லுங்க, நீங்க யாரு? இந்தியாவை 70 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்ங்கிற முறையில் ஒரு 2000 ரூபாய் நோட்டு 10 மாசமா அடிச்சிட்டு இருக்காங்க, அது நிதியமைச்சருக்கு தெரியாதுன்னு அவர் சொல்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? 10 மாசம் அடிச்சிட்டு இருக்காங்களா? அது கையெழுத்து போட்டுருக்க ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர் வேலைக்கு 10 மாசம் ஆச்சா? இல்ல, நீதிமன்றி சொல்றார் சார், அறிவிப்பு கொடுப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தான் எனக்கு தெரியுங்கிறார். சரி, அதை நம்புறீங்களான்னு கேக்குறேன். அப்ப நிதி மந்திரி சொல்றதே நான் நம்ப மாட்டேன்னா வேற யார் சொல்றதை நம்புறது? இல்ல, ரகுராம் ராஜனுடைய ராஜினாமாவிற்கு பிறகு அல்லது பதவியிலிருந்து விலகிய பிறகு பொறுப்பேற்ற புதிய ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய கையெழுத்து எப்படி நிதியமைச்சருக்கு கூட தெரியாமல் அச்சிடப்பட்டு கையெழுத்திடப்பட்டு புழக்கத்தில் வந்து விட்டது? சார், இதெல்லாம் நம்மளுடைய மேட்டர் என்னன்னா, எங்க பிரிண்ட் ஆச்சு, எங்க இங்கு போட்டாங்க, இதெல்லாம் சாதாரணமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவுமே ஆஃப் த ரெக்கார்டு போய் வீட்டுக்கு அழைச்சிட்டு கையெழுத்து போட்டு பிரிண்ட் பண்ற விஷயம் இல்லை. இதுக்கு உண்டான சிஸ்டம் இருக்கும். அதான் ஆர்டிஐ இருக்கே, கேட்டுக்கங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசுனது ஆர்டிஐ ஒண்ணு இல்ல, 86% நோட்டுகளை நம்ம திரும்பி வாங்க போறோம். ஆமா, அப்போ நீங்க குறைஞ்சபட்சமா அந்த 30 நாளைக்குள்ள ஒரு 60% நோட்டுகள் அச்சடிச்சிருக்கணும். ஏன் அடிச்சிருக்கணும்? இல்ல, நான் திரும்ப சொல்றேன். இல்ல, நீங்க என்னோட கேள்வி முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் சார், என்னோட கேள்வியை முடிச்சிடுறேன். என்னோட கேள்வியை முடிச்சிடுறேன் சார். 60% நோட்டுகள் நீங்க அடிச்சாகணும். 60% ரூபாய் தோல்கள் அச்சடிக்கிறதுக்கான கால அளவு ஒன்று இருக்குது. இந்தியா முழுக்க ஜெராக்ஸ் மாதிரி நம்ம அடிச்சிட முடியாது. அப்போ இந்த கால அளவு என்ன, எப்போது உர்ஜித் பட்டேல் பதவிக்கு வந்தார், அவருடைய கையெழுத்து எப்போது ஒப்புதல் பெறப்பட்டது, இது குறித்த விஷயங்களை பார்க்கிற போது இது ஒரு திட்டமிடப்படாமல் நடந்த மாதிரி தெரியல, ஆனா திட்டமிடப்பட்டே முறையற்ற வகையில் நடந்ததாக தெரிகிறதுங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. முறையற்ற வகைன்னு இல்ல சார், இது திஸ் இஸ் ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது யாருக்கெல்லாம் மிக அதிர்ச்சியா இருக்கும், யாருக்கெல்லாம் ரொம்ப அப்படியே தூக்கமே வராது போயிட்டோம், கருப்பு பணத்தை மாற்ற முடியாத ஒரு கேள்வி கருப்பு பணம் பற்றியது அல்ல. இல்ல சார், இந்த நடைமுறை இதுவரைக்கும் எத்தனை நடைமுறை உங்களுக்கு தெரியும்? இத்தனை ரூபாய் நோட்டு அடிச்ச எத்தனை நடைமுறை உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க, ஒரு 4 நடைமுறை சொல்லுங்க, இதுவரைக்கும் தெரிஞ்ச நடைமுறையை சொல்லுங்க. அதாவது அத்தனையும் பண்ணிட்டு நான் அடுத்த மாசம் பண்ண போறேன்னா எல்லாத்தையும் ஒயிட் ஆகிட போறாங்க. எப்போது 86% நோட்டுகளை நீங்க
நீங்க மாத்திட்டு அந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க. எது சார் அடிச்சுட்டே கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் கொஞ்சமா இருக்கும் பொழுதுதான் ஒரு அப்போது இல்ல உங்க லாஜிக் படி உஜித் பட்டேல் பதவி ஏற்ற பிறகு நீங்க அடிக்க தொடங்கி இருக்கீங்கன்னா இன்னும் 3 மாசத்துக்கு நீங்க அடிச்சுட்டே இருக்கணும். நோட் வந்து சேர்வதற்கு சரியான நேரம் பத்தா சரியா? 50 நாள் டைம் இருக்கு. 50 நாள் டைம் இருக்கு. சோ இனிமே நீங்க அடிக்க போறீங்க. இனிமே அடிக்க நான் என்னமோ அங்க இருக்கிற மாதிரி என்ன கேட்காதீங்க. இது எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு செய்யற வேலை இல்ல. இப்போ ராணுவத்துல துப்பாக்கி வாங்கியாச்சா, குண்டு போட்டாச்சா, புல்லட் இழுக்கறானா அப்படி எல்லாம் கேட்க முடியாது. சில இடங்க துப்பாக்கி வாங்குனாங்களா, குண்டு போட்டாங்களாங்கற கேள்வி இது தேசத்தை புழங்குவதற்கு எனக்கு நோட் கையில கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு நாட்டு குடும்பம் நீங்க சொல்லணும். நீங்க புழங்கிறதுக்கு தான் 100 50 20 10 எல்லாம் இருக்கு. டெய்லி இப்ப ஆளுக்கு 4500 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கு மாத்தி கொடுக்கறாங்க. நோட்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. இது வந்து அனாவசியமாக மீடியாக்கள் மக்கள் கிட்ட பீதியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். எதிர்க்கட்சிகளை போல ஊடகங்கள் பாஜக சொல்ல போறாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். இந்த அடிப்படை கேள்வி, இந்த புதிய கவர்னருடைய கையெழுத்து அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. அரசாங்கம் இதை ஏன் வெளிப்படையாக இப்போது கூட சொல்லவில்லை? அப்ப சொல்லங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், இப்ப கூட ஏன் சொல்லல? முதல்ல இந்த 500 1000 டிமானிட்டைசேஷன் ரகுராம் ராஜனோடு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, அது அவர் சொன்னதுலேருந்தே தெரிய வருது. இப்போ இது வந்து ஒரு 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 பாலிசி பேப்பராக உள்ள வந்து நிச்சயமாக இதை பற்றி பேசியிருக்காங்க. இல்ல பல வட இந்திய ஊடகங்கள் 2 மாதங்களுக்கு முன்பே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு இது நான் சொல்றது வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா எங்க சர்ப்ரைஸ்னா என்றைக்கு இதை செயல்படுத்துவதுங்கிறதுல தான் சர்ப்ரைஸ். இப்போ ஜெய்ட்லி வந்து எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னார்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டிமானிட்டைசேஷன் நடக்க போவதே தெரியாதுங்கிறது இல்லை அவர் சொல்ல வந்தது. அனௌன்ஸ் பண்றது இந்த டேட் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்று 8 மணிக்கு அவர் கேபினெட் மீட்டிங்கை கூப்பிட்டு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. எம்பிஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. அங்கே தான் சர்ப்ரைஸ். ஏன்னா எந்த ஒரு நிதியமைச்சருமே வந்து இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே சொல்லாமல் நீங்களாவே டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எதுக்கு நிதியமைச்சர்னு கேட்பார். அது இல்லை இங்கே நடக்குது. அடுத்தது 2000 ரூபாய் ஸ்டாக் ஒன்று தனியாக வச்சுப்போம். அது ஒரு புது நோட்டு. 500 ரூபாய் மாறி செய்யப்படுவது புது நோட்டு. ஆனால் 100 ரூபாய் இருக்கு இல்லையா, அதை இன்னும் அதிகமாக அச்சடிக்க சொல்லியிருக்காங்கிறது வந்து முன்னாடியிலேருந்தே இது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மைசூரில் அது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து அதற்கு வந்து நீங்கள் இந்த புது ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து கையெழுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ அதிகமாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னா நிறைய 100 ரூபாய் நோட்டுகள் பிரிண்ட் ஆகி இருக்கு. இது எங்கேருந்து உங்களுக்கு தகவல் கிடைச்சது அப்படின்னா இதை பற்றி எல்லா ஊடகங்களும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து மைசூர் ப்ரெஸ்ஸில் எக்ஸஸ் காவல்லாம் வச்சு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலே உர்ஜித் பட்டேலும் சக்திகாந்த தாஸும் சொன்னது வந்து வேண்டிய அளவுக்கு 100 ரூபாயை அச்சடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அப்போ நீங்கள் 2000 அடிச்சு தான் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை ரெப்ளனிஷ் பண்ணணுங்கிறது இல்லை. 100 ரூபாய் மூலமாகவும் பெருமளவு செய்யலாம். 500 ரூபா தான் பெட்டர்னு என்னுடைய கணிப்பு. அது இருக்கட்டும். அதுக்கப்புறமாக கடந்த பல ஆண்டுகளாக 500 1000 அடிச்சு கொண்டு வந்திருக்கு. அது வந்து உள்ள பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இதை எடுக்கிறோம். பதுக்கி வைக்கப்பட்டிருக்க கூடும் என்கிற கற்பனை வைக்கப்பட்டிருக்க கூடுங்கிற காரணத்துக்காக தான் எடுக்கிறோம். அப்ப அதை 1-to-1 ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டாக் உங்களுக்கு நீங்க சுத்தல விடணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம இதை வந்து M1 மணி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது ரொக்கமாக சுத்துல இருக்கிற பணம் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஈக்குவல் வரணுங்கிற அவசியமே கிடையாது. 2 காரியம் நடக்குது இங்க. இங்க பதுங்கி இருக்கிற பணம் வந்து ஒழிக்கப்படுகிறது ஒன்று. இன்னொன்று ஒரு பெரிய ப்ரமோஷன், நீங்க எல்லாரும் டிஜிட்டல் கரன்சியை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க அப்படிங்கிறது. இது 2 மக்களை வந்து அந்த பக்கத்து தள்ளுறதுக்கான ஒரு வழி. இது 2 ஒன்னாக சேரும் பொழுது நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு 86% நோட்டை வெளில எடுத்துட்டு அதே அளவுக்கான நோட்டை உள்ள கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அதுல 1/3 கூட போதும்னு தொடர்ந்து பேசலாம். எனக்கு பாலபாதிடம் கேட்பதற்கு இருக்கிற கேள்வி, எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தில் அரசை குறை கூறுவது என்பது வழக்கமான விமர்சனமாக தாண்டி வேறு எந்த ஆக்கப்பூர்வமான செயலை தொடர்ந்து முன்வைத்திருக்கிறீர்கள்? பிரதான காங்கிரசும் இடதுசாரிகளும் இதுல தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் எதுவுமே அவ்வளவு உறுதியான ஒன்றாக இல்லையா? தொடர்ச்சியாக இடதுசாரிகள் பொருளாதார கொள்கைகளை விமர்சிக்கிறாங்களே தவிர இந்த மூவ் குறித்த பெரிய லெவலில் எதிர்ப்பு இல்லையே, என்ன காரணம்? எந்த மூவ் குறித்து எதிர்ப்பு தெரிய இல்லைங்கிறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 16ஆம் தேதி வரக்கூடிய 16ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். கேரளாவினுடைய முதலமைச்சரே சொல்லிட்டாரு, டிசம்பர் 31 வரைக்கும் பழைய 500 ரூபா 1000 ரூபா நோட்டு
அத்தியாவசிய பொருட்களுக்கு பயன்படுத்தணும்னு அறிவிங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போகணும்னு அவங்களும் அறிவிச்சிருக்காங்க. ஆகவே இதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுதியாக இருக்காங்க. மற்ற கட்சிகள் தான் வந்து கருப்பு பணம்ன உடனே இது ஏதாவது சொல்லிட்டா நம்ம ஏதோ இப்போ நான் கருப்பு பணத்தை இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கலைன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, நான் ஏதோ கருப்பு பணம் நிறைய வச்சிருக்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கு போயிடுவாங்க. அது வந்து அரசியலில் ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு கருப்பு பணத்தையோ கள்ளப்பணத்தையோ தடுப்பதற்கான நடவடிக்கையே அல்ல. இது வந்து ஒரு கருப்பு பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு அரசு, மோடி பாஜக அரசு கருப்பு பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு அரசு எப்படி போய் தடுக்குங்கிறீங்க? ஆகவே எங்களுக்கு அந்த அது மூட நம்பிக்கை எல்லாம் கிடையவே கிடையாது. 500 ஹலோ மேடம் இணைப்பில் இருக்கீங்க பேசுங்க. மேடம் இணைப்பில் இருக்கீங்க பேசுங்க. அவங்க இணைப்பில் இருக்கு. மேடம் இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கீங்க மேடம் பேசுங்க. கேட்கல தொடர்ந்து பேசலாம். சார் இங்க பேசிட்டு இருந்தது மாதிரி கருப்பு பணம் என்பது தொடர்ச்சியாக பெருமுதலாளிகளால் பெருநிறுவனங்களால் உருவாக்கப்படுகிறது. அவர்களுக்கான வரி ஏய்ப்பு சார்ந்த பல்வேறு விஷயங்கள்ல அரசு அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை நிறுத்தினாலே பெரும்பாலான கருப்பு பணத்தை வெளியில கொண்டு வர முடியும் என்பதை தொடர்ச்சியாக எல்லா நாடுகளிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு குற்றச்சாட்டாகவே எல்லாராலும் வைக்கப்படுகிறது. ஆனால் அது குறித்து பெரிய அறிவிப்பு வெளியிடாமல் இந்த மாதிரியான ஒரு ரிவர்சிங் மெத்தட்ல போறதுங்கிறது கருப்பு பணத்தை மீட்பதற்கான எளிய வழியா? கண்டிப்பாக சார். இதில் வந்து மேக்ஸிமம் பீப்புளை வந்து இந்த வரி கட்டுவதற்கு உள்ள கொண்டக்கூடிய சிஸ்டம் இது. ஆக்சுவலாக ஆல்டர்னேட் சிஸ்டம் தான் ஜீரோ பேலன்ஸில் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்க சொன்னது. அவர் கேட்ட அதே அடிப்படை கேள்விதான். வாராக்கடன்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட வரி ஏய்ப்பை இன்னமும் வைத்திருக்கிற, தொடர்ச்சியாக நிலுவையில் கடன்களை வைத்திருக்கிற, பல்வேறு நிறுவனங்களின் மீது முறைகேடுகளான புகார்களை கொண்டிருக்கிற நிறுவனங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு நம்மால் முடியவில்லை. ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை செய்து மக்களை ஏமாற்றுவதற்காக முயற்சிக்கிறார்கள். நடவடிக்கையும் எடுக்க முயற்சியோ இல்லைங்கிறதே இல்லை சார். நமக்கு வந்து இந்த ஒரு சிஸ்டம் ஒன்றும் இல்லை. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பெரிய நிறுவனங்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன சார்? இப்போ வந்து நம்மளுடைய விஜய் மல்லையாவுடைய சொத்துக்கள்லாம் முடக்கியிருக்காங்க. முடக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல, முடக்கியிருக்காங்க. அவரோட பாஸ்போர்ட்டை முடக்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஏலத்துக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது ஒரு ப்ராசஸ். எல்லாத்தையுமே விஜய் மல்லையா வழக்கு பொறுத்த வரைக்கும் அந்த நீதிமன்றம் சார்ந்தது. என்னுடைய கேள்வி மத்திய ஆக்ஷன் எடுக்குதா இல்லையா? தன் முன் நிலுவையில் இருக்கிற பெருநிறுவனங்கள் மீதான புகார்கள் வழக்குகள் மீது இதுவரை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை. நான் சொல்றேன் சார். ஒரே ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம், நம்ம பாரத பிரதமர் பதவி இறக்கும்போது சொன்னார், என்னுடைய 4வது ஆண்டு முடிவில் என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு தரையினார். நம்ம ஆசைப்படி அவர் செயல்படணும். 2 வருஷம் ஆச்சு. ஆனால் நேரடி கேள்வி, பெருநிறுவனங்கள் மீது பாஜக எடுக்கப்படும் சார். ஒரே ஒரு நடவடிக்கை சொல்லுங்க சார். எடுக்கப்படும் சார். அதோடைய சிஸ்டம் தான், அதோடைய பிகினிங் சிஸ்டம் இது. ஒரு இடத்துல இருந்து கீழே இருந்து டைட் பண்ணிட்டு வரும்போது எல்லா இடத்துலயும் லாக் ஆகும். எங்க பணம் குவிந்து இருக்கிறதோ அங்க நடவடிக்கை எடுக்காம கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் சரி பண்ணிட்டு மேல வர்றேன்னு சொல்றீங்களா? குவிஞ்சு போன படம் எல்லாம் அப்படி வெறுமே நோட் ஆயிட போகுது சார். அப்புறம் எங்க குவியும்? நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த நீங்க இப்ப பணம்னு சொல்லப்பட்டது 8ஆம் தேதிக்கு அப்புறம் மாற்ற முடியாதெல்லாம் பணம் இல்லாத பேப்பரா போச்சு. அப்புறம் பணம் குவிஞ்சிருக்குன்னா அப்ப பெரிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க பாஜக பயப்படுகிறது அர்த்தப்படுத்தலாமா? அந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியை ஏன் இதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? பெரிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க பாஜக அரசு பயப்படுகிறது. பயப்படாது சார். யாருக்காகவும் பயப்பட மாட்டார் நம்முடைய பாரத பிரதமர். கை தூக்கிட்டே இருக்க சொல்லுங்க. நீங்க ஒரு உதாரணம் கொடுங்க, 4 உதாரணம் கொடுங்க. அப்புறம் என்ன? எஸ்ஆர் நிறுவனத்துடைய நீங்க அதிக கடன் இந்த கடன் பாக்கி அதிகம் வைத்திருப்பவர்கள்ங்கிறதுல எஸ்ஆர் நிறுவனம் இப்பொழுது ஒரு பெருமளவு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு விட்டுறது. ஏன் விட்டுறது? அதாவது இங்கே வந்து பாரத பிரதமர் வந்து நான் எஸ்ஆர் மீது நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு செய்வாரா? அதை எஃபெக்டிவாக செய்து அதன் விளைவாக அது தன்னுடைய கடன் பாக்கிகள் பெருமளவு அடைக்க போகுது. அது கடன் யார்கிட்ட அடைக்க போகுது? இந்திய வங்கிகள்கிட்ட வாங்கின கடன் அடைக்க போகுது இல்லையா? அனில் அம்பானி நிறுவனம். இது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, எதுக்கெடுத்தாலும் திட்டணும்னா அந்த பெரிய பேர் தான் சொல்வீங்க இல்லையா? அனில் அம்பானி நிறுவனம் தன்னுடைய பெருமளவு சொத்துக்களை விற்று தன்னுடைய கடன் பாக்கிகளை குறைக்கிறதுக்கான வேலையில இருக்கு இல்லையா? அப்ப அது எதனால ஏற்பட்டது? இந்த என்பிஏங்கிறது எப்படி வந்து இந்திய வங்கிகள் அதை
குறைக்கணும்ங்கிறதுக்காக எனக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை பொருளாதாரம் தெரிந்த பத்ரி அவர்கள் ஒரு பெரிய நிறுவனம் தனது பங்குகளை இன்னொரு நிறுவனத்திற்கு விற்பதோ புதிய புதிய நிறுவனங்களை உருவாக்குவதோ எதற்கென்று அறியாதவரா? இல்ல அது எதுக்காக அது வந்து அது கடன்களை குறைப்பதற்காக 4G ஏலத்தை எடுத்த நிறுவனம் எது, அதற்கு எப்போது அனுமதி அளிக்கப்பட்டது, அதை எப்போது வந்து ரிலையன்ஸ் வாங்கியது, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னுடைய கேள்வி, ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி தனது பங்குகளை விற்பதோ கடனை அடைப்பதோ அந்த நிறுவனத்தினுடைய உள்ளார்ந்த விஷயங்கள், நீங்க அதை எப்படி மோடி அரசினுடைய செயல்பாடுகளோடு தொடர்புபடுறீங்க? ஏன்னா அது எதற்காக இப்பொழுது நிர்பந்திக்கப்படுகிறதுங்கிறத நீங்க கவனிக்கணும். நீங்க தானே சொல்றீங்க இந்த டாப் 10 என்பிஏ அதிகமாக யார் காரணமாக அப்படிங்கும் பொழுது இப்ப அவர்களைத்தான் நீங்க வந்து உங்களுடைய சொத்துக்களை விற்று கடன்களை அடையுங்கள் என்று நெருக்கடி கொடுக்கப்படுகிறது என்று பத்திரிகைகளில் தகவல் வருது. இது எனக்கு யாரும் சொல்ல போறது இல்லை, நான் வெளியில இருந்தா பார்க்கிறேன். நான் அதை அதே மாதிரி இது அவர்களே நடத்துகிற பத்திரிகைகளா? இல்ல அவர்களே நடத்த போறாங்க. நீங்க வந்து தொழில் பத்திரிகைகள் மின்ட் மாதிரியான பத்திரிகைகள் அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதுங்கிறதுக்கான சோர்ஸ் என்ன? அது நிச்சயமாக வந்து அந்த சோர்ஸ் எனக்கு தெரிய போறது இல்ல, அது பத்திரிகைக்காரர்களுக்கு தான் அந்த சோர்ஸ் இருக்கணும். நீங்க அதை போய் கேட்கலாம். ஏன்னா இதை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து. யாரெல்லாம் அப்போ நேரடியாக அந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்வதற்கோ அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ ஏதோ ஒரு தயக்கம் அரசுக்கு இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல? இல்ல இதுதானே சரியான வழி. நீங்க அவங்கள போய் நீங்க வந்து ஒருவர் கடன் வாங்கியிருக்காரு, கடன் திருப்பி கொடுக்கல, அவர் அரெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. அவரை வற்புறுத்தி கடனை கட்ட வைக்க வேண்டும். அது சரியான விதத்தில் நடக்கிறதான்னு பாருங்க. நீங்க ரெண்டு சொன்னீங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாம். இல்ல சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ண முடியாது. நீங்க அது வந்து ஒரு வங்கிக்கும் ஒரு தனி நபருக்குமான விஷயம். அது அவர் கடன் கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்லல. அப்ப அவரும் வங்கிக்கு அவர் வந்து கோர்ட்டுக்கு போக முடியும். நீங்க சும்மாலாம் அவருடைய இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஒரு நிறுவனம் கடன் வாங்கி ஒரு நிறுவனம் கடன் வாங்கியிருக்கு, கடனை திருப்பி கொடுக்கல, அந்த நிறுவனம் இன்னொரு விஷயம் தொடங்குவதற்காக திரும்ப கடன் கேட்கிறது, அரசு அந்த வங்கியை அனுமதித்து அந்த கடனை திரும்ப அவங்களுக்கு கொடுக்க சொல்றாங்க. கடனை பாக்கி வைத்திருக்கிற கடனை திருப்பி செலுத்தாத நிறுவனங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக அரசினுடைய சலுகைகள் ஏன் கொடுக்கப்படுகிறதுங்கிற கேள்வி அது கொடுக்கவே முடியாது. நீங்க சொல்றது வந்து சொல்றது அந்த நிறுவனமே வேற ஒரு பெயரில் புதிய நிறுவனத்தை தொடங்கி அப்ளை பண்ணாங்கன்னா அதற்கும் நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள்ங்கிறதா பிரச்சனை. டெக்னிக்கலி அது கொடுக்க கூடாது, டெக்னிக்கலி கொடுக்க கூடாது. அப்ப அதை மீறி கொடுக்கப்படுகிறது என்றால் அங்க போய் அதை அரெஸ்ட் பண்றதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம். தொடர்ச்சியாக பேசுவதற்கு முன்பாக பாலபாதவன் இணைப்பில் இருக்கீங்களா? ஓகே, பாலபாதவன் துண்டிக்கப்பட்டிருக்கிறது சார். நிகழ்ச்சி நாம இங்க நிறைவு செய்யலாம். இந்த நடவடிக்கையை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இது மக்களுக்கு வந்து அடிப்படையாக ஒரு தேசத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு தீவிரவாதம். இந்த கருப்பு பணமும் கள்ளப்பணமும் துப்பாக்கி வாங்குறதுக்கும் நம்ம நாட்டு மேலேயே குண்டு போடுறதுக்கும் நம்ம நாட்டுக்குள்ளேயே கள்ள நோட்டை புழக்க விடுறதுக்கும். ஏன்னா பணக்காரங்களுக்கு மட்டும் இந்த கள்ள நோட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. சாதாரணமாக ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிற பாருங்க, அவனுக்கு அன்னைக்கு கிடைக்கிற நோட்டு கள்ள நோட்டாக இருந்ததுன்னா அவனுடைய ஒரு நாள் உழைப்பே போயிடுது. இது வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அது அப்படி ரிவர்ஸ்ல இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நமக்கு நல்லது நடப்பதற்கான ஒரு பெரிய ஆக்ஷன். அதில் வந்து சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். அதற்கு முதல்லயே பிரதமர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற ஒரு சின்ன எமோஷன் தான். அந்த எமோஷனை விட கதறி அழுது நாடகம்லாம் நடத்துறதுங்கிறது அது என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நாட்டில் வேண்டிய அரசியலோடைய இது ஆளுங்கட்சி எது செய்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்ற மனோபாவம் வந்தது. நன்றி சேகர். உங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்க முன்வைக்கிறீங்க? மக்களுக்கு வந்து அந்த ஒரு நியாயமாக ஒரு வருத்தம் இருக்கத்தான் இருக்கும். நான் தப்பு பண்ணல, நான் போய் கியூல நின்று நான் ஏன் இப்படி திண்டாடணும், என் பணத்தை எடுக்கிறதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்ட்டு. ஆனா அவங்க வந்து இன்னொரு ஒரு வாரத்துல இந்த நிலைமை சரியாகுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கோபம் குறைஞ்சு போய் இப்போ விட ஜனவரி முதல் வாரத்துல தான் நமக்கு ரொம்பவே தெளிவாக இந்த பர்டிகுலர் மூவோடைய உண்மையான நிலவரம் என்ன, அதன் மூலமாக நாட்டுக்கும் அரசுக்கும் என்ன நன்மைங்கிறது தெரிய வந்தப்ப அவர்கள் வந்து மன ஆறுதல் அடைவாங்க அப்படிங்கிறதா என்னுடைய கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கையில் முதற்கட்டமாக 1000 மற்றும் 500 ரூபாய் தாள்கள் செல்லாது என்கிற அறிவிப்பு இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிற அதிர்வலைகளுக்கு சாந்தப்படுத்தும் வகையில் பிரதமர் பேசியிருக்கிறார் என்கிற எதிர்க்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டு குறித்து இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 50 நாட்கள் காத்திருக்க சொல்கிறார்கள். ஏறக்குறைய 70 ஆண்டுகள் காத்திருந்தோம், இன்னும் 50 நாட்கள் காத்திருக்கலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த அனைவருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.